ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, தனுசு ராசி அன்பர்கள் என்ன செஞ்சா நன்மைகளை பெற முடியும், பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும், மேலும் எளிய முறையா பரிகாரம் செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கை முழுவதுமே நீங்க நன்மைகளை பெற முடியும், அது என்ன விதமான பரிகாரம், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறது. இந்த ராசியில மூலம், பூராடம், உத்திரம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கறத விரிவா நாம இப்ப பார்க்கலாம். பழங்காலத்துல போர்கள்ல எதிரிகளை தூரத்திலிருந்து வீழ்த்துவதற்கு ஒரு சிறந்த ஆயுதமா பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த வில் மற்றும் அம்பு. இதுல வில்ல வடமொழியில தனுசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வில்ல போலதாங்க எதிரிகளை கூட தங்களுடைய சிறந்த ஒரு நுட்பத்தால தோற்கடிக்கக்கூடிய தந்திரம் தெரிந்தவங்களா இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்க உங்களோட வாழ்க்கையில பல நன்மைகளையும் சரி, பொருளாதார ஏற்றங்களையும் சரி, இதை நீங்க சீரா பெறணும், வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு ஒரு சின்ன பரிகாரம் போதும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, தனுசு ராசி நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான சுப கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசிக்காரங்க. இதனாலதான் இயல்பிலேயே உறுதியான மனம் கொண்டவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு கடின உழைப்பையுமே விடாமுயற்சியோடு கொடுக்கக்கூடிய நபர்கள் நீங்க தனுசு ராசிக்காரங்க. எப்பேற்பட்ட சவாலையுமே தனி மனிதனா நின்று வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளா கொண்டு செயல்படக்கூடியவங்க. உங்களோட மனசுல நிறைய விதமான கஷ்டங்கள், துன்பங்கள் இது எல்லாமே இருக்கும். ஆனா வெளியில ஒரு புன்னகை முகத்தோடு இருப்பீங்க. உங்க கூட கொஞ்ச நேரம் பேசி பார்த்தா மட்டும்தான் உங்களோட மனசுல என்ன விஷயம், எவ்வளவு அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறதே மற்றவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதே போல எல்லா விஷயத்தையும் மனசுல வச்சிருக்கிறதுல உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க யார உண்மையா நம்மளோட நண்பர்கள், இவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பகிர்ந்துக்குவீங்க. அப்படி யார்கிட்டையும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாம இருந்தா உங்களோட மனசு ஒரு நிலைப்பாட்டிலே இருக்காது. அதை எப்படியாச்சும் அந்த நபர் உங்க அருகில் இல்லைன்னா கூட உங்களை தேடி பிடிச்சாச்சும் போய் அந்த விஷயத்த சொல்லிடுவீங்க. உங்ககிட்ட இருக்கிற டென்ஷன் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. இந்த ஒரு இயல்பு தனுசு ராசி அன்பர்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஏன்னா குருவின் முழுமையான ஆதிக்கம் இருக்கக்கூடிய நீங்க இருக்கக்கூடிய பழைய விஷயத்தெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அடுத்தடுத்து என்ன நடக்கணும், இது போச்சும் அடுத்து என்ன, அது நம்மளோட வாழ்க்கையில பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு, அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுல இந்த தனுசு ராசி அன்பர்கள் வல்லவர்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட நீங்க உங்களோட வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. செல்வ வளம் நல்லா பெருகும். குரு பகவானின் வழிபாட்டிற்குரியது வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை தினத்துல நீங்க விரதம் இருந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களையும் சரி, மஞ்சள் நிற இனிப்புகளையும் நெய்வேத்தியமா வச்சு வழிபட்டு வருவதன் மூலம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில பல நல்ல மாறுதல்கள் ஏற்படுவதை கண்கூடா காண முடியும். அதே போல வியாழக்கிழமையில மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சுக்கிறதும், எப்பொழுதுமே மஞ்சள் நிற கைக்குட்டை உங்களோட வச்சுக்கிறதும் நேர்மறையான சக்தியை உங்ககிட்ட அதிகம் வந்து சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். வருடம் ஒரு முறையாச்சும் மறக்காம ஹரித்வார் நகரத்திற்கு சென்று கங்கையில நீராடி இறைவனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களையும் சரி, உங்க குடும்பத்தையும் சரி, பிடித்திருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களுமே நீக்கக்கூடிய வல்லமையை நீங்க பெற முடியும். இது எல்லாமே நீங்க செய்யக்கூடிய எளிய பரிகாரம் தான். முடிஞ்சு உங்களால வருஷத்துல ஒரு முறையாவது, நம்ம நிறைய இடத்துக்கு போவோம், சுத்தி பார்ப்போம், நிறைய ஃப்ரெண்ட்ஸோட டிராவல் பண்ணுவோம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு டிராவல் பண்றதுனாவே ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில இந்த ஹரித்வார் சென்று கங்கையில ஒரு முறையாவது, வருடத்துல ஒரு முறையாவது இதை செஞ்சுட்டு வாங்க. எல்லா விதமான நன்மைகளுமே கிடைக்கும். மற்றபடி எல்லாமே நீங்க வியாழக்கிழமையில இந்த குரு பகவான் வழிபாடு மறக்காம செஞ்சுடுங்க. இது ரொம்ப ஈஸி தான். நம்மளோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயில் இருக்கு இல்லையா, அங்க நவகிரகம் இருக்கும். அதுல வந்துட்டு குரு பகவானை நாம மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய பூ, மஞ்சள் கலர்ல இருக்க இனிப்பு வச்சு நம்ம வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று நீங்க நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க குரு பகவானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல
போல ஜோதிட ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் நல்ல ஒரு உறுதுணையா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே நீங்க எளிய முறையில பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே அவங்களோட ஜோதிடத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில தொழில், குடும்பம், வியாபாரம் அப்படின்னு எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க. அதனால உங்களுக்குமே இந்த நம்பர் பயன்பெறும் அப்படிங்கிற வகையில கொடுத்திருக்கோம். வேணும் டிஸ்கிரிப்ஷன்லயுமே இந்த நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நிம்மதியான வாரமா அமைய போகுது. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுடைய ராசிக்கு குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கிடைக்குது. இதன் மூலம் நல்ல ஒரு விவேகத்துடன் செயல்பட்டு விரும்பிய நீங்க இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பை இந்த வாரம் நீங்க பெற முடியும். அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை மாற்றமும் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பதவிகளும் சரி, சலுகைகளும் சரி, பெயர், புகழ் அப்படின்னு எல்லாவித நன்மைகளுமே உங்களுடைய சிறப்பான செயல்களுக்காக இந்த வாரம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை நீங்க பெற போறீங்க. வெளிநாட்டு முயற்சிகளுமே உங்களுக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும். ரொம்ப நாளா வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களாம் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளை செய்யும் பொழுது அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அரசு பணியாளர்கள் வீண் பழியில் இருந்து விடுபடக்கூடிய யோகம் உண்டாகும். நீங்க செய்யாத தவறுக்கு பொறுப்பேற்றிருப்பீங்க, அதன் மூலம் நிறைய பழி வந்திருக்கும். இதுல இருந்து எப்படிடா விடுபட போறோம் அப்படிங்கிற ஒரு கவலை மனதுல ரொம்பவுமே வாட்டி வதச்சிருக்கும். இந்த கவலைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அந்த வாய்ப்பு சரியா நீங்க பயன்படுத்திக்கணும். அதே போல பழைய சொத்துக்கள்ல இருந்து வருமானம் இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நிலத்தகராறு, வாய்க்கா வரப்பு தகராறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே முடிவிற்கு வருமா வராதா இந்த பிரச்சனை அப்படின்னு மனதுல ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த பிரச்சனை எப்பதான் தீரும் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்திருக்கும். இந்த எல்லை தகராறு கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இந்த வாரம் முடிவிற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அர்த்தாஷ்டம சனியின் காலம் உங்களுக்கு இப்ப நடக்கிறதுனால நீங்க எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லதா இருக்கும். சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ஒப்பந்த வேலைக்காக வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பும் வரலாம். அதே போல உங்களுக்கு சந்திராசிரமம் வருது இல்லையா, அன்றைய தினம் கொஞ்சம் இப்ப இருக்கிறத விட இன்னுமே கவனமா செயல்பட்டா நல்லதா இருக்கும். பருவ வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கணும். இரவு நேர பயணங்களை நீங்க தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தால் நிம்மதி குறையலாம். வயோதிகர்களுக்கு ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால இந்த மாத்திரை மருந்து விஷயத்துல எங்க வச்சிருக்கோம் அப்படிங்கறத கவனமா நீங்க டெய்லி பாக்குற இடத்துல வச்சுக்கோங்க. யார்கிட்டயாச்சும் ஏதோ ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படிங்கறத கவனமா சொல்லுங்க. அதே போல இந்த அமாவாசை வருது இல்லையா, இந்த அமாவாசை தினத்துல நீங்க ஏழை எளிய மக்களுக்கு கொண்டை கடலை தானம் வழங்குவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்வதன் மூலம் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். பண வரவும் அதற்கேற்ற செலவும் கொஞ்சம் சமமா தான் இருக்கும். பெருமளவும் பிரச்சனைகள் எதுவும் வராது. உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும். முயற்சிகள்ல பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. இருக்கக்கூடிய வீட்டை மாற்றும் முயற்சியில இப்ப நீங்க ஈடுபடாதீங்க. பிள்ளைகளால் பெருமை வரும், இருந்தாலும் அவங்களோட செயல்களில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். இருந்தாலுமே கொஞ்சம் கவனமா செயல்பட்டா நீங்க பல வாய்ப்புகள், பல முன்னேற்றங்கள் உங்களோட வேலையில உண்டாகும். உற்சாகமா செயல்பட போறீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்க அதற்கான பணிகளை இப்ப நீங்க தயங்காம மேற்கொள்ளலாம். வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல ஒரு சலுகைகளை எல்லாம் நீங்க அறிவிக்கலாம். புதிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும், நல்ல ஒரு லாபம் வரும். புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமா இருக்கணும். பெரிய அளவுல முதலீடு செய்யறதா இருந்தா கொஞ்சம் நீங்க தவிர்ப்பது நல்லது. கடன் விஷயத்துல தனுசு ராசி அன்பர்கள் கட்டாயமா எச்சரிக்கையா செயல்படணும். கொஞ்சம் அசனிங்களா கூட தட்டிட்டு போயிடுவாங்க. கடன் விஷயத்துல எச்சரிக்கையா செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும். நண்பர்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, பெரிய அளவுல கடன் கேட்கறாங்க, அவங்களுக்கு நீங்க வாங்கி தரணும், இல்ல மற்றவங்களுக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான அனைத்து வித சான்றிதழுமே, அதற்கான கையொப்பம் போடுற எல்லா விஷயத்தையுமே கவனமா பார்த்து எச்சரிக்கையா செயல்படணும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி தரும் வாரமா இந்த வாரம் அமையும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்குமே உங்களோட பணிகள்ல கூடுதலா கவனம் செலுத்தி செயல்பட்டீங்கன்னா நன்மைகளை எல்லா விதத்திலுமே நீங்க பெற முடியும். நீங்க செஞ்ச சிறப்பான பணிகளுக்கு அதற்கான அங்கீகாரமும் பாராட்டும் உடனுக்குடனே உண்டாகும். கவனமா பொறுப்பா செயல்படுங்க, நன்மை பலவும் வந்து சேரும். இந்த வாரம் அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு சீரான சிறப்பு தரும் வாரமாக அமைஞ்சிருக்கு மற்ற ராசிக்காரங்களை விட்டு பார்க்கும்போது.
இந்த வாரத்தின் கிரக அமைப்புகளால் எல்லா வித நன்மைகளும் இருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா எல்லா விதத்திலையும் நீங்க முன்னேற்றம் பெற முடியும். முருகப்பெருமாளின் பரிபூரண அருளோடும் சிறப்போடு வாழ வாழ்த்துக்கள் நேயர்களே. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நம்மளோட சேனலை உங்களோட நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.